வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். பார்த்து வாங்க. வாங்க சார். வணக்கம். தொழிலதிபர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. இன்னும் சில நிமிடங்களில் வாலிபாலுக்கான இறுதிப் போட்டி தொடங்க இருக்கிறது. போட்டியில் ஜெயிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும், இரண்டாம் பரிசு 50,000 ரூபாய் ரொக்கப்பணமும் திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் வழங்குவார்கள் என்று பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காலவாசல் ரவி டீம் வாங்கப்பா. மஜலிக்குப்போ சத்யாணி வாங்கப்பா. இன்னும் சிறிது நேரத்தில் போட்டி ஆரம்பமாக உள்ளது. இந்த போட்டியில் தெரிந்துவிடும் காலவாசல் ரவி டீமா இல்ல மஜிலிக்குப்போ சத்யா டீமான்னு. ஏய் அச்சுக்கோ மச்சான். ஏய் அச்சுக்கோ. முதல் சர்வீஸ் சத்யானில் இருந்து தொடங்குது. காலவாசல் ரவி டீம் முதல் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இப்ப மஜலிக்குப்பம் சத்யா டீம் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. சூப்பர் சத்யா. சத்யா. மிகச் சிறப்பாக ஆடிய சத்யானியே வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற சத்யானியை மேடைக்கு அழைக்கிறோம். சத்யா யாருன்னு தெரியுதா? வெற்றி பெற்ற சத்யானிக்கு திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் வெற்றி கோப்பையினை வழங்குவார். இரண்டாம் பரிசு காலவாசல் ரவி டீம். நன்றி சார். தேங்க் யூ. Thank you, sir. Thank you. ஹலோ. ஹலோ ஹாய், நான் பிரபு பேசுகிறேன்.
தெரியும், சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு என்னோட பர்த்டே. ஓ அப்படியா? ம். அட்வான்ஸ் விஷஸ். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்னங்க ஃபோன்லேயே விஷ் பண்ணுறீங்க? அப்போ அவ்வளோதானா? வேற என்ன செய்யணும்? நாளைக்கு வீட்டுக்கு வந்துருங்க. ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி? எங்க அம்மா கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க. நீங்க வேணா ஆன்ட்டி கிட்ட கொடுங்க, நான் வேணா பெர்மிஷன் கேட்குறேன். ஹலோ. நானே அம்மா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிடுறேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆக்சுவலி என் லைஃப்ல இது ஒரு ஸ்பெஷலான பர்த்டே. ஃபர்ஸ்ட் டைம்ங்க உங்களோட செலிப்ரேட் பண்ண போறேன். நீங்க கண்டிப்பா வரணும், நான் வெயிட் பண்ணுவேன். தேங்க்ஸ். அப்புறம் பாய். எஸ். ஏற்கனவே கொட்டி வச்சிருக்கு, இதுல இவன் வேற. போடா. சரி சாரி வா போலாமா? அவருக்கு gift ஏதாவது கொடுக்கணுமே, என்ன பண்றது? சத்யா, அர்ஜென்ட்டா ஒரு 25,000 வேணும். 25,000 ரூபாய் எதுக்கு உனக்கு? நாளைக்கு அவரோட பர்த்டே. எவருக்கு? அதான் நிச்சயம் பண்ணிட்டு போனார்ல மாப்பிள்ள. ஓ அவருக்கா? நிச்சயம் பண்ண போலாம் நான் வேணாம், ஆனா இதுக்கு மட்டும் நான் வேணுமா? சாரிடி, அம்மாதான். அக்கா, இந்த கதையெல்லாம் சொல்லாத. உனக்கு மாப்பிள்ள பிடிக்கலன்றப்போலாம் அம்மாக்கு தெரியாம எனக்கு ஃபோன் பண்ண. ஒரு வார்த்தை இப்படி நிச்சயம் பண்ண போறாங்கன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இத்தனைக்கும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன், அப்ப கூட என்கிட்ட இருந்து நீ மறைச்சிட்ட. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ நல்லா இருக்கணும் தானக்கா நான் நினைச்சேன். சிச்சுவேஷன் டி, தெரியாம தப்பு நடந்துருச்சு. இப்படி எல்லாம் சொல்லி நீ தப்பிக்கணும்னு நினைக்காத. இது தெரியாம நடந்த தப்பா? பிளான் பண்ணி எல்லாரும் என்ன அவாய்ட் பண்ணிருக்கீங்க. உனக்கு வரப்போற மாப்பிள்ளையோட மூஞ்சி கூட எனக்கு தெரியாது. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா? சரிடி, இப்போ என்ன, மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இவருதான் மாப்பிள்ளை. ஒன்னும் தேவையில்லை. ஏய், ஓவரா பண்ணாதடி. ஒன்னும் தேவையில்லை. இப்பதானே நீ ஃபீல் பண்ண. ஏய் பாருடி. அதான் வேணான்றல்ல. பாருடி. இவ மாப்பிள்ள போட்டோவை பார்த்துட்டு மட்டும் என்ன செய்ய போறா? பார்த்துட்டு ஏதாவது குறை சொல்லுவா. அம்மா அம்மா அம்மா. ஏய், உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? கல்யாண விஷயத்தை பத்தி அவகிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னேனா இல்லையா? அப்போ 25,000 ரூபாய் கொடு. எதுக்குடி உனக்கு அவ்வளவு பணம்? நீ பார்த்த மாப்பிள்ளைக்கு நாளைக்கு பர்த்டே, என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க வீட்டுக்கு போவ, அதுவும் தனியா? அம்மா, பணக்காரங்க வீட்ல இதெல்லாம் சகஜம். நான் இப்ப வரமாட்டேன்னு சொன்னா ரொம்ப தப்பா எடுத்துப்பாங்க. வரமாட்டேன்னு சொல்லிடுவா? சொல்லுமா, நான் வேணா இப்ப கால் பண்ணி வரமாட்டேன்னு சொல்லிடுறேன். ஏய் ஏய் இருடி. சரி, நீ நாளைக்கு போயிட்டு வா. அப்ப 25,000 ரூபாய் வேணுமே. 25,000 ரூபாய் எதுக்குடி? அட்லீஸ்ட் ஒரு பவுண்ட் ரிங்காவது வாங்கிட்டு போனா தானே மரியாதை இருக்கும். இப்ப திடீர்னு 25,000 ரூபாய்க்கு எங்கடி போறது? அது எனக்கு தெரியாது. நீ தானே இவ்ளோ வசதியான மாப்பிள்ளை பார்த்த, எப்படியாவது ரெடி பண்ணி கொடு. இல்லனா நான் வரமாட்டேன்னு கால் பண்ணி சொல்லிடுறேன்.
சரி, செயின் அடமானம் வச்சு காலையில உனக்கு பணம் தரேன். சூப்பர் சத்யா, செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா முருகர் கண்ணு மாதிரி இல்லையே, வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, நானும் அது எங்க பார்த்த மாதிரி இருக்க. இது அந்த அமுல் பேபி கண்ணு மாதிரி இல்ல? ஆமாண்டா. டேய் போங்கடா, எதையாவது ஒளறிக்கிட்டு சும்மா. சூப்பரா இருக்குல்ல? சரி வா, லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாம். அம்மா போயிட்டு வரேன். திவ்யா, ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி போறதே எனக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கு. போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அவங்க இருக்க சொன்னாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வந்துரு, சரியா? சரிம்மா, வா. அம்மா போயிட்டு வரேன். பாட்டி போயிட்டு வரேன். அக்கா அக்கா இரு இரு. இந்தா. என்னடி இது? gift. அவர் பிறந்த நாளுக்கு இதை கொண்டு போய் கொடு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதையா? இதை எடுத்துட்டு போய் முதல்ல அந்த பக்கம் நில்லு. அக்கா இந்த பாக்ஸ பார்க்காத, உள்ள இருக்கிறத பாரு. சூப்பரா இருக்கு சத்யா, நீயே செஞ்ச? என்னடி சூப்பரா இருக்கு? ஐஸ் கட்டில செஞ்சிருக்கா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஐஸ் கட்டியில செய்யறது சாதாரண விஷயம் நினைச்சியா? கண்ணும் கருத்துமா செய்யணும். லைட்டா அசந்தா கூட மொத்தமா உடைஞ்சு வேஸ்டா போயிடும். ஐஸ் உருகாம இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அக்கா உனக்காக நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு இதை நான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன்னா அவர் அப்படியே அசந்து போயிடுவாரு. ஆமாண்டி. ஏய், நீயும் லூசு மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இது ஒரு 10 ரூபாய் இருக்குமா? இத கொண்டு போய் அவர்கிட்ட கிஃப்ட்னு கொடுத்தா அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? சத்யா, 25,000க்கு ரிங் வாங்கி கொடுக்கறதே நான் ரொம்ப கம்மின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ வேற இதெல்லாம் கொண்டு வந்து காமெடி பண்ணாத. ஏய் சுதா, கார்ல ஏறு. அக்கா 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 நில்லுக்கா நில்லுக்கா. அக்கா நில்லுக்கா. அக்கா இரு. நீ கிஃப்ட்னா ஏதோ விலை ஜாஸ்தியா வாங்கினாதான் மதிப்புன்னு நினைச்சுன்னு இருக்க. அது இல்லக்கா, கிஃப்ட்ங்கிறது நம்ம ஞாபகமா அவங்களுக்கு கொடுக்கறது. அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். நாம அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம், நாம அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம்னு நம்ம கொடுக்கற கிஃப்ட்ல தான் தெரியும். அந்த கிஃப்ட்ல ஒரு ஒரு உயிர் இருக்கணும்க்கா. சத்யா, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. சும்மா இந்த நேரத்துல வந்து பேசி என் கழுத்தை அறுக்காத. இப்ப என்ன? இத கொண்டு போய் அவருக்கு கொடுக்கணும், அவ்வளவுதானே? கொடு. பாய். பாய். சத்யா, நீ எதுக்கு அவளுக்காக gift பண்ண? பாத்தியா, உன்னை கொஞ்சமாவது மதிச்சாளா அவ? விடு பாட்டி, அக்கா எப்பவுமே இப்படிதானே.
மாப்பிள வாடா, பிறந்த நாள் மாப்பிள. வாழ்த்துக்கள். இது உங்களுக்கு. புடிங்க திவ்யா. இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் யூ. இதை நீங்க தனியா இருக்குமோ பிரிச்சு பாருங்க. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. One second. Bye. என்னடி gift ரொம்ப வெயிட்டா இருக்கு? அநேகமா நெக்லஸா இருக்கும்னு நினைக்கிறேன். உன் உட்பி சொன்னதால தனியா தான் பிரிச்சு பாப்பியா? அப்படியெல்லாம் இல்ல. வாவ்! ஐயோ சூப்பர் டி. இங்க பாரு, ஒரு சைடு உன் உருவம், இன்னொரு சைடு அவர் உருவம். யாருக்கு வேணும்? வீடு தான் பெருசா இருக்கு. பெரிய கஞ்ச கருமையா இருப்பான் போல. ஃபர்ஸ்ட் குடுக்குற gift எவ்வளவு அல்பத்தனமா கொடுத்திருக்கான் பாரு. ஏய், அவர் எவ்வளவு ரசனையா செஞ்சு கொடுத்திருக்காரு. மண்ணாங்கட்டி. நான் எவ்வளவு ஆசையா gift பிரிச்சுன்னு தெரியுமா? சொல்லு. என்னக்கா பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. அப்புறம் நான் கொடுத்த கிஃப்ட்டை கொடுத்தியா? வாவ், செம்மங்க. கிஃப்டோட வேல்யூ பணத்துல இல்ல, நமக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ற டைம்ல தான் இருக்கு. உன் வருங்காலம் அதை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? மகா மட்டமா இருக்குன்னு காரி துப்பிட்டாரு. என்னக்கா சொல்ற? நான் தான் சொன்னேன்ல, கேட்டியா? கம்பல் பண்ணி கொடுத்து விட்ட. இப்ப எனக்கு தான் பயங்கர அசிங்கமா போச்சு. எல்லாரும் எனக்கு எவ்வளவு கேவலமா பார்த்தாங்கன்னு தெரியுமா? ஒழுங்கா நான் கொண்டு போன ரிங்க மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். பேச்சு கேட்டு அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? போன வை. அது நினைச்சாலே எனக்கு கோவமா வருது. ஏண்டி சத்யா கிட்ட அப்படி சொன்ன? வேணான்னு சொல்லியும் அவ கம்பல் பண்ணி அதை கொடுத்து விட்டா. அப்புறம் எல்லாரும் அதை பார்த்துட்டு பாராட்டினாங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னா ஓவரா பண்ணுவா. அதான் கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டே இப்படி நடந்துக்கிறியே, நீ ரொம்ப டேஞ்சரான ஆளுதான். இருந்துட்டு போற. நமக்கு என்ன வேணுமோ அத மட்டும் தான் நாம பார்க்கணும். அப்பதான் நாம நல்லா இருக்க முடியும். ஆனா உன் தங்கச்சி அப்படி இல்லையே. நீ நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறா. உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறா. அது அவளோட முட்டாள்தனம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நான் தான் முக்கியம். எனக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். டேய், எவ்வளவு நேரம்டா இதே பாத்துக்கிட்டு இருப்ப? நான் வீட்டுக்கு கிளம்பறேன்டா. டேய், இருடா. இது என்ன சாதாரண கிஃப்டா?
திவ்யா எனக்காக கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி செஞ்ச கிஃப்ட்ரா. இதை எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம். பார்க்க பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் நீயே கேள. ஏன்னு நீயே சொல்லு. சாரிங்க, இந்த டைமில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. பட் ஒன் திங், ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் பாட்டு கேட்காத ஒரு நாள் இருக்கக்கூடாதுங்க. என்ன வாய்ஸுங்க உங்களுக்கு? ஐயோ, இப்ப நேர்ல மட்டும் இருந்திருந்தீங்க, அப்படியே அந்த பாட்டு பண்ண வாய. சாரி, நான் கொஞ்சம் ஓவரா போறேன்ல, கொஞ்சம் உணர்ச்சப்படுறேன்ல. புரி 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 இது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓகே, இன்னொரு விஷயம், நான் இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, உங்ககிட்ட சொல்ல போறேன். அதை சொன்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். சொல்ல போறேன். அது ஐ லவ் யூ. ஏய், என்ன ஆச்சு? ஹலோ, குட் நைட். ஐயோ, எங்கக்கா போன இவ்வளவு நேரம்? ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தேன். ஏன்? அவரு உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. போன்ல என்னடி கொடுக்க முடியும்? ஐயோ லூஸ் அக்கா, முதல்ல நீ போன் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. பா, என்ன சத்யா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் டிஃபன் பாக்ஸ் தராங்கல்ல? சத்யா, பிரைஸ்லாம் நமக்கு மேட்டர் இல்ல. நம்ம ஏரியால எந்த பட்டி அச்சாலும் நம்ம தான் ஜெயிக்கிறோம். இப்ப சொன்னியே இது மேட்ரு. நாம ஜெயிக்கிறோம். எப்படி ஜெயிக்கிறது? அங்க பாத்தியா, கூட்டம் அலம்போது நிறுது. எப்படி எகிரி நிறுக்கானுங்க? கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம். ஃபர்ஸ்டா வந்து ஃபர்ஸ்டா டிக்கெட் எடுக்கிறதுல என்னடா ரிஸ்க் இருக்குது? போட்டினா ரிஸ்க் இருக்குதான்டா செய்ய போறமாண்டா. அதான் சத்யா சொல்லிச்சுல, செஞ்சிருண்டா. டேய் சத்யாடா, அங்க பாரு. சத்யா, இந்த ஊடு பூர வேலை எல்லாம் வச்சீங்கன்னா அவ்வளவுதான் உனக்கு. நாங்க நேத்து நைட்டு போஸ்ட் ஓட்டுனதுல இருந்து நின்னுகிட்டு இருக்கோம். மரியாதையா போயிடு. ஏண்டா, தயிர் சாதம் வைக்கிற டிஃபன் டப்பாக்கு நேத்து ராத்திரில இருந்து இருக்கேன்றியே, வெக்கமா இல்ல? இல்ல, என்ன அப்போ பெருசா பேச வந்தன? என்னன்ற நீ வழி விடுறியா இல்ல நான் பொருள் எடுக்குவா? ஜாப்பரா, பொருளை பத்தி நம்ம கிட்டே பேசுது. நான் பிளேட் எடுக்க போறியா? டேய், சைக்கிள் செயினா? சரி, நான் பட்டாவா? ஓஹோ, அறிவாளி. தானே? இதை விட வேற என்ன பெருசா எடுத்துட்டு வந்திருக்க போறா?
இல்ல அதுக்கும் மேல. என்னடா பதறீங்க? பயமாகுதா? ஆ? 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 சலோ போடா, கொஞ்ச நேரம் விளையாடு. நில்லுடி. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? குடும்ப மானத்தையும் சந்தி சிரிக்க வைக்கணும்னு ஒரு முடிவோட தான் சுத்திட்டு இருக்கியா? வந்த நல்ல சம்பந்தமா கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் உனக்கு தெரியாம எல்லா ஏற்பாடும் பண்ண. ஆனாலும் ஏதாவது ஒரு விதத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்ட போல இருக்கு. என்னம்மா, அக்கா நல்லா இருக்கணும் தானே நானும் நினைக்கிறேன். நினைச்சு கிழிச்ச. அப்படி நினைக்கிறவளா இருந்தா இப்படி நடந்துப்பியாடி? நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் பக்கு பக்குன்னு பயந்துகிட்டே தான் இருக்கணும். எனக்கு திவ்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடு. ஜானகி, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஒரு வயசுக்கு வந்த பொண்ண வெளியில போக சொல்ற? வேற என்னதான் செய்ய சொல்றீங்க? என்ன சொன்னாலும் இவ திருந்த போறது இல்ல. எங்கேயாவது போய் தொலைட்டும். எனக்கு திவ்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்ல. கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத ஜானகி. இல்ல, நான் கோவத்துல எல்லாம் பேசல. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இவ எங்கேயாவது போகட்டும், போய் தொலையட்டும். ஏய், நீ எங்கடி போற? அவ என்ன பேசுறோன்னு தெரியாம கிறுக்குத்தனமா பேசுறானா? நீ எங்க கிளம்புற? ஏய், எங்க போற நீ? உள்ள போ முதல்ல. உறைஞ்சிருவேன். உள்ள போடி. மாட்டியா? மாட்டியா? சரி, நீ எங்கேயாவது போ, நானும் எங்கேயாவது போறேன். அத்தை, நீ பேசாத ஜானகி, பேசாத. பொட்ட பிள்ளைகிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. கண்டிக்கிறதா இருந்தா உன் புருஷன் இப்படி வளர்த்தானே அப்பவே கண்டிச்சிருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்ட. ஏ சத்யா, இப்ப நீ உள்ள போறியா இல்ல இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போகட்டுமா? சரி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். இவள மாதிரி அவளும் உனக்கு பொண்ணுதான். அத நீ மறந்துடாத, மறந்துடாத. என்ன நீங்க சாப்பிடாம இருக்கீங்க? ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிட்டு இருக்கு. உங்களை பார்த்தா
நானே உருக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகாதா? ஐயோ ஏங்க, நீங்க வெக்கப்படாதீங்க. நீங்க வெக்கப்பட்டா அவ்வளவுதான். போதும் போதும். திவ்யா, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப். என்ன ஹெல்ப் பண்ணலாம் சொல்றீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது